ஒரு சிரிப்பிலேயே உடம்ப நடுங்க வைக்கிற பண்ண ஒரு கேரக்டரை வரலாறா மாத்தின சொல்லப்போனா அதுக்காக தன்னோட உயிரையே கொடுத்த ஒரு மனுஷனை பத்தி தான் இந்த கதை. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீத் லெஜர் தான். நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிட்டா போதும், நம்ம அந்த விஷயத்துக்காக நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றோம், எவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த உலகத்திலேயே எதையும் நம்மளால அடைய முடியும்னு சாதிச்சு நம்ம திரும்பி பார்க்க வைக்கணும். அதுக்கு அடையாளமா இருக்கிறது இவரை சொன்னாதான் சரியா இருக்கும். அது வேற யாரும் இல்லை, பிடிச்ச விஷயத்துக்காக தன்னோட உயிரை கொடுத்த ஒரு சாதனையாளனா திகழ்ற ஹீத் லெஜர் தான். இந்த பேரை கேட்டா இங்க நிறைய பேருக்கு தெரியக்கூட தெரியாது. சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா பல பேருக்கு இங்க தெரியாதுன்றதுதான் உண்மை. தி டார்க் நைட் படத்துல வர ஜோக்கர் கேரக்டர்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். சொல்ல போனா அந்த கேரக்டரோட ஃபேவரட் ஃபேன் பேஸ் அந்த கேரக்டருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் தான் சொல்லணும். இங்க பல பேர் ஜோக்கர் கேரக்டரை ரொம்ப பிடிச்சி அவரை ரொம்ப மிஸ் பண்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இவரோட வரலாறை பார்க்கறதுக்கு முன்னாடி என் பேரு தினேஷ். இந்த சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ போடணும் அப்படின்றதையும் சொல்லுங்க, நான் உங்களுக்காக கிரியேட் பண்ணி போடுறேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. சரி வாங்க வரலாறை பார்ப்போம். 1979 ஆஸ்திரேலியாவில் பிறந்த ஹீத் லெஜருக்கு அப்பா இன்ஜினியர், அம்மா டீச்சர். ஹாலிவுட்ல பெரிய ஹீரோவா வர்றது தான் அவரோட ஆசை. ஸ்கூல்ல அவரை நீலாம் கண்டிப்பா ஆக்டர் ஆக மாட்ட, நீ எல்லாம் விட்டு டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் அவரு ஒரு சாதாரணமா எடுத்துக்கிட்டு கிண்டல் பண்ண அவங்க கிட்டலாம் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, கண்டிப்பா ஆக்டர் ஆவேன், இந்த உலகத்திலேயே திரும்பி பார்க்க வைப்பேன் அப்படின்னு சொன்னதுதான் அவரோட வார்த்தையா இருந்தது. அதை தொடர்ந்து 17 வயசுல ஸ்கூல் போறதை நிறுத்திட்டு சினிமாவை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ 17 வயசுல ஆனா ஒரு கட்ஸ் வேணும், அதை அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவரால் என்னென்ன முடியுமோ அதை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஆஸ்திரேலியாவில் ஒரு சீரியலில் நடிக்க அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை தவற விடாம அவரால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு அந்த கேரக்டருக்காக அவ்வளோ மெனக்கிட்டு பார்த்து இது வரைக்கும் பண்ணியிருக்காரு. இந்த கேரக்டர்னு சொல்ல முடியாது, எல்லா கேரக்டருக்குமே அவரை பண்ணியிருக்காரு. அதையும் அப்படிதான் பண்ணுவாங்க. சுற்றி இருக்கவங்க எல்லாம் நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சாங்க. நீலாம் செட் ஆக மாட்ட, விட்டுடா, இதோட போயிட்டு வேற எதனா வேலை இருந்தா பாருன்னு கிண்டல் பண்ணாங்க. பட் அவர் மனசுல இருந்த ஒரே வார்த்தை, வெயிட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா வருவேன். அது மட்டும்தான் இருந்தது. அப்புறம் 1999 10 திங்ஸ் ஐ ஹேட் அபவுட் யூ ஹீரோவை நடிக்க சான்ஸ் கிடைக்குது. பின்னாடி அவர் அந்த கேரக்டருக்காக எவ்வளோ மெனக்கெட்டாரோ அதை விட பயங்கரமாக எஃபர்ட் போட்டு இந்த கேரக்டரையும் பண்ணார். சொல்ல போனால் பின்னி பெடல் எடுத்தார். அதை பார்த்த மக்கள் நிறைய பேர் அவரோட ஆக்டிங்கை பார்த்து அவருக்கு நிறைய ஃபேன் கிரியேட் ஆனாங்க. அவரை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆனாங்க, கிரியேட் ஆனாங்க. அவருக்கு ஃபேன் பேஸும் அதிகமாச்சு. அப்புறம் ஒரு 3 படம் அவர் நடித்தார். அது என்னென்ன படம்னு பார்த்தீங்கன்னா, எ நைட் டேல், த பேட்டியர், ப்ரோக் பேக் மவுண்டன், இப்படி 3 படம் நடிக்கிறாரு. அவர் இந்த 3 படம் இல்லை, அவருக்கு நடித்த முன்னாடி கேரக்டர், அந்த படத்தில் வர கேரக்டர் எல்லாத்தையுமே அவ்வளோ வாசமாக பண்ணுறாரு. அதை தொடர்ந்து அவர் நடிப்பை பார்த்து எல்லாம் ரசிகராக ஆனாங்க. இதுக்கப்புறம் தான் தி டார்க் நைட்னு ஒரு படம் எடுக்க முடிவு பண்ணுறாங்க. ஆடிஷன் வைக்கிறாங்க. அதில் ஹீத் லெஜரும் கலந்துக்கிட்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கும் வந்துடுறாரு. வந்ததும் சடனாக ஒரு கால் வருது. அவர் நினச்சிட்டு இருந்தார், நம்ம கண்டிப்பாக செலக்ட் ஆகிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கையோட அந்த காலை எடுத்து பேசுகிறாரு. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. ஆனால் பெரிய ஷாக்கம் இருந்தது. என்னன்னா, அவர் போய் அட்டன் பண்ணது பேட்மேன் கேரக்டருக்காக, ஆனால் அவருக்கு கிடைச்சது ஜோக்கர் கேரக்டர். இதை பற்றி அவர் ரொம்ப ஃபீல் பண்ண அவங்க கிட்ட சொல்லும்போது, நான் ஜோக்கர் கேரக்டருக்கு வரல, பேட்மேன் கேரக்டர் தான் எனக்கு வேணும்னு சொல்லும்போது படத்தோட டைரக்டர் செலக்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் தான் ஜோக்கராக நடிக்கிறீங்கன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாரு. சரி, நம்மளுக்கு பேட்மேன் கேரக்டர் தான் வரல, கிடைச்ச ஜோக்கர் கேரக்டராவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுப்பேன்னு சொல்லிட்டு சரின்னு தனியாக ஒரு ரூம் எடுத்து 45 நாள் தனியாக இருந்து அந்த ரூமில் அவர் மட்டும் கண்ணாடியை பார்த்து நடிச்சுக்கிட்டு அந்த கேரக்டர் எப்படி பண்ணுவாங்க, எப்படி இருப்பாங்கன்னு சின்ன சின்ன விஷயம் கூட கலெக்ட் பண்ணி அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்தாருன்னு சொல்லலாம். ஒரு சைக்கோ மாதிரி, சைக்கோ எப்படி பண்ணுவானோ அதே மாதிரி தான் அவரும் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணார். சொல்லப்போனால் அந்த கேரக்டர் மூவி பார்த்த எல்லாருக்கும் பயத்தை தான் உண்டு பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த கேரக்டர் எப்படி சிரிப்பான், எப்படி பேசுவான், எப்படி பயம் காட்டுவான்ட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பார்த்து கண்ணாடி முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணி டெய்லி 2 hours 3 hours 4 hours மட்டும் தூங்காமல் இருந்து அந்த கேரக்டருக்காக அவ்வளோ உழைச்சிருக்கு. அவர் கலெக்ட் பண்ண விஷயத்துலேருந்து, அதாவது சொல்லப்போனால் குறிப்பாக அவரோட தாடை, கண்ணங்கள் எல்லாம் கிழிச்ச தழும்பு மாதிரி இருந்த ஒவ்வொரு விஷயமும், சின்ன சின்ன விஷயமும் ஆடியன்ஸ் பயன்படுத்துச்சு.
சொல்லப்போனால் தி டார்க் நைட்ன்ற படத்தில் பேங்கை கொள்ளையடிக்கிற சீனில் ஹீரோயின் இவர் போயிட்டு மிரட்டுவார், அதாவது கத்தியை வச்சு. அப்படி மிரட்டும் போது ஹீரோயின் வந்து கண்ணு மூடிட்டு இருப்பாங்க. எல்லாரும் நினச்சிருப்பாங்க அந்த சீனில் டைரக்டர் தான் கண்ணு மூட சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதான் உண்மை இல்லை. இவரோட ஃபேஸை பார்த்து பயந்து தான் அவங்க கண்ணையே திறக்கணும். அவ்வளோ பயத்தில் அந்த சீனை நடிச்சு முடிச்சிருக்கு. அந்த படத்தை பார்த்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் பயத்தை உண்டு பண்ணி அவர் நடித்து முடித்த கையோட அடுத்த படம் புக் ஆகும். அவர் அந்த படத்தை சரியாக நடிக்க முடியல. ஏன்னா டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணி அதிலிருந்து தப்பிக்க அவர் மெடிசன்லாம் நிறைய எடுத்துக்கு. அப்போ கடைசியாக 2008 அவரோட 28 வயசு இறந்து போயிட்டு. என்ன காரணம்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, அவர் அந்த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண சமாளிக்க முடியாமல் அதிக தூக்க மாத்திரையை போட்டு தன்னுடைய இளம் வயதிலேயே அந்த ஒரு ஜோக்கர் கேரக்டருக்காக உயிரை விட்டார். இதில் என்ன ஒரு ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சினிமா வரலாற்றிலேயே ஒரு வில்லனுக்கு ஆஸ்கார் அவார்டு கிடைச்சதே இல்லை. ஆனால் நம்ம ஹீத் லெஜருக்கு கிடைச்சது. ஆனால் அந்த அவார்டை வாங்க அவர் தான் உயிரோட. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் அந்த ஜோக்கர் கேரக்டர் அவரை மாதிரி உலகமே அழியும் வர யாராலையும் பண்ணவே முடியாதுன்றது தான் இதில் இருந்து என்ன புரியுது, நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டால் என்ன வேணால் சாதிக்கலாம். முயற்சி ஒரு நாள் பலன். அவருக்கு கொடுத்தது என்னவோ வில்லன் கேரக்டர், ஆனால் அதையும் செதுக்கி அந்த கேரக்டருக்காகவே அவ்வளோ உள்வாங்கி நடிச்சு, ஆனால் அதையும் தனித்துவமாக செதுக்கி பண்ண. அதனால தான் அவரை இந்த உலகமே திரும்பி பார்க்குது. நம்பிக்கை நீயும் திரும்பி. நம்பிக்கைன்றது நம்மளோட ஒவ்வொரு மனசுலையும் ஒரு நாள் சாதிக்க தெரியும். அது ஆனால் மனசை கைவிடக்கூட. சொல்கிறத கேட்டு இப்படி ஒரு லெஜண்டோட கதையை நீங்கள் தெரிஞ்சுக்கல, அவரோட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கல, இதில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். சப்போஸ் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு முன்னாடியே தெரியும், அவரோட ஃபேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தி டார்க் நைட் மூவியில் ஜோக்கரோட எந்த சீன் உங்களுக்கு பிடிக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ் டப்பில் கூட இருக்கு, நீங்கள் பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். செம்மையாக பண்ணி லைக், ஷேர் பண்ணு. உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச கதையை தெரிஞ்சுக்க மறக்காதீங்க. இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணுமோ, யாரை பற்றி வீடியோ போடணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அவரை பற்றி வீடியோ போடுறேன். ஜோக்கர் சிரிப்போட பண்ணிக்கலாம். ஓ ஏ ஏ ஆஹா ஓ ஹி ஹா